அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் புவி வெப்பம் அடைவதால் அதிகரித்து சென்று கொண்டிருக்கிறது. இதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி இங்கு நாங்கள் கலந்து ஆலோசிக்கலாம் என்று இருக்கின்றோம். குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது வெப்பநிலையின் அளவு அதிகரிக்கிறது. அதைவிட ஈரப்பதன் ஹியூமிடிட்டியும் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அதாவது ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்று சொல்லுவோம். ஹீட்டால ரேஷஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேர்க்குருப்பரு, இதை விட வேறு ரேஷஸ் வரலாம். அடுத்ததாக ஹீட் கிராம்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது தசை பிடிப்பு அல்லது தசையில் நோ ஏற்படும். இது இந்த ஹீட்டால வியர்வை வந்து உப்புக்களின் அளவு ரத்தத்தில் குறையும் பொழுது இந்த தசைப்பிடிப்புகள் ஏற்படுகிறது. அதைவிட ஹீட் எக்ஸ்போஷர் என்று சொல்லுவோம். இந்த சிவியர் ஸ்வெட்டிங், அதாவது வியர்வை அதிக அளவு ஏற்படுவதால உடம்பில நீரின் அளவு குறைகிறது. நீரின் அளவு குறைவதால மயக்கம், தலை சுற்று போன்ற பல பிரச்சனைகள் உருவாகின்றன. இதைவிட முக்கியமான பிரச்சனை ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம். ஸ்ட்ரோக் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாரிசவாதம் என்று, அது பிரஷரால வந்து மூளையிலே இரத்த கசிவு ஏற்படுவதாலேயோ, மூளையின் இரத்த குழாய்கள் அடைபடுவதனால் மூளையின் சில பகுதிகள் பழுதடைவதாலேயோ ஏற்படுகிறது. அதேபோல் இந்த உடல் வெப்பநிலை அதிகரிக்கின்ற பொழுது, அதாவது உடல் வெப்பநிலை 40.5 சென்டிகிரேட்டுக்கு அதிகமாகவும் அல்லது 105 ஃபahrenheitக்கு அதிகமாகும் போது மூளையின் செயற்பாடுகள் பாதிக்கப்படும். மூளையில ஒரு ஆக்சிடென்ட், அதை நாங்கள் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம். அவர்கள் தங்கள் அறிவை இழக்கின்றார்கள், மயங்கி விழுகிறார்கள், அறிவு அற்று போகிறார்கள். அதைவிட பல செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. இதன் போது அவர்களுடைய பல்ஸ் ரேட், ஹார்ட் ரேட் கூடுகிறது, பிரஷர் குறைவடைகின்றது. இதால மற்ற உடம்புகளுக்கு போகின்ற இரத்த ஓட்ட அளவு குறைவு அடைவதால சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படலாம், ஈரல்ல பாதிப்பு ஏற்படலாம், இருதயத்தில் பாதிப்பு ஏற்படலாம். பலவிதமான எரித்மியாஸ், அதாவது இதய துடிப்பு வீதத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். அதைவிட சுவாசத்திலே செயற்பாடுகள் மாற்றம் ஏற்படலாம். சுவாசத்தின் வேகம் அதிகரிக்கும், அது ஆக்சிஜனேஷன் குறைவடையும், ஏஆர்டிஎஸ் என்று சொல்லுவோம், அல்லது நான் கார்டியோஜெனிக் எடிமா என்று சொல்லுவோம். இதனால் அவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளிக்க வேண்டிய செயற்பாடுகள் தேவைப்படுகின்றது. இதைவிட இரத்தத்தில் குருதி சிறுதட்டுக்களின் அளவு குறைவடையும். அதைவிட அந்த கோயாகுலேஷன் டிஸார்டர்ஸ் வருகிறது. அதை நாங்கள் டிஐசி என்று சொல்லுவோம், டிசமினேட்டட் இன்ட்ராவெஸ்குலர் கோயாகுலேஷன். இதால இரத்தப்பெருக்கு போன்ற பல குறைபாடுகள், பல நோய்கள் ஏற்படுகிறது. ஆகவே இந்த உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறது. ஏன் அதிகரிக்கிறது? எங்கள் என்வாயன்மெண்ட், சரௌண்டிங்ஸில் வெப்பநிலை அதிகரிப்பதால வெப்பம் உடலுக்கு கடத்தப்படும். உடம்பு வெப்பநிலை அதிகரிக்கும். நோமலாக உடம்பு வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஹீட் வெளியேறுகிற தன்மை காணப்படும். வியர்வை மூலமோ இரத்த குழாய்கள் டைலேட் பண்ணுவதன் மூலமோ அந்த உடல் வெப்பநிலையை ஆட்டோமேட்டிக்காக எங்களது மூளையில் சில பகுதிகள் இந்த தெர்மோ ரெகுலேஷன் என்று சொல்லுவோம். அதன் மூலம் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கும். 36.7 டிகிரி செல்சியஸ் அல்ல 98.4. இங்கே அந்த ஹீட்டை வெளிவிடுற தன்மை இழக்கப்படுறது. பொதுவாக வளர்ந்தோர்களில், வயதானவர்களில் இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது. அது வாட்டுகளில் இப்பொழுது பல நோயாளிகளை நாங்கள் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மூலம் இழந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இதை தடுப்பது பற்றி இங்கு ஆராய்வோம். வருங்காலங்களில் இன்னொரு 7-8 வருஷம் 10 வருஷங்கள்ல இந்த வெப்பநிலை இன்னும் அதிகரித்து கொண்டு போக போறது. அப்ப இந்த வெப்பநிலை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் மக்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அதிகமான மரங்களை நட வேண்டும், பொலித்தீன் பாவனையை குறைக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும், பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனையை தவிர்க்க வேண்டும் அல்லது அதை எதிர்க்க வேண்டும். இந்த இவற்றின் மூலம்தான் பிளாஸ்டிக் பாவனை, பொலித்தீன் பாவனை அதிகரித்துக் கொண்டு செல்வதும் மரங்களை அழிப்பதும் தான் இந்த வெப்பநிலை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது.
ஆகவே மக்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு வீடு மரங்களை நட வேண்டும், சுற்றாடலை குளிர்மையாக வைத்திருக்க வேண்டும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் டெம்பரேச்சர் கூடினால், நாங்கள் சாதாரணமாக காய்ச்சல் வருத்தம் வந்தால் டெம்பரேச்சர் கூடினால் பெனடோலை கொடுத்து டெம்பரேச்சரை குறைக்கலாம். ஆனால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் இந்த பெனடோல் ஆன்சர் பண்ணாது. இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், குளிர்மையான பானங்களை பருக கொடுக்க வேண்டும். அல்லது குளிர்மையான ஐஸ் கட்டி, அது கம்மக்கட்டு அல்லது கழுத்துங்கீழ் வைக்கிறது, அல்லது குளிர்மையான தண்ணீரால் கழுவுறது, அல்லது குளிர்மையான ஐஸ் வாட்டரால் வாய்க்குள்ள விட்டு கெஸ்டிக் லாவாச்சுன்னு சொன்னோம், அப்படி செய்து டெம்பரேச்சர் எவ்வளவு விரைவாக குறைக்கிறோமோ அவை இந்த வருத்தங்களை குணமாக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கேற்ற வசதிகளை நாங்கள் வைத்தியசாலையிலும் செய்விக்க வேண்டும். இதன் போது நாங்கள் இந்த 2 வாரம் டாக்டர் நலாயினி சொன்ன மாதிரி எங்களோட ஓட்டில் 4-5 நோயாளிகளை இழந்து விட்டோம். அவர்களுக்கு திடீரென்று ஹை டெம்பரேச்சர், அறிவில்லாமல் போகிறார்கள், டக்கண்டு கிட்னியின் செயற்பாடு குறைகிறது, ஈரல் பழுதடைகிறது, ரத்தத்தின கட்டி வர்ற அந்த பிளட் லீக் பண்றது, டிஐசி என்று சொல்லுவோம், குருதி சிறுநீர் எண்ணிக்கை குறைவடைகிறது போன்ற பிரச்சனைகள் வந்து அவர்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த நோய் வராமல் இருப்பதற்கு நாங்கள் வீடுகளிலே வயோதிபர்களுக்கு போதிய திரவ ஆகாரங்களை கொடுக்க வேண்டும், பழங்களை கூடுதலாக உண்ண கொடுக்க வேண்டும். தர்பூசணி, வெள்ளரி பழம் மற்றும் வாழைப்பழம், தோடம்பழக்க பானம், எலும்பிச்சம்பழம், சிறிதளவு உப்பு போட்டு சிறிதளவு சீனி போட்டு பருக கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் ஆவது குடிக்க வேண்டும்.